அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கவனிங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியும்படி. விளங்குதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறியும்படி தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் நம்மோடு கூட இருந்தாதான் என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நேராக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே எங்களோடு பேசுங்க. உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களோட வார்த்தைக்காக துதிக்கிறோம், உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு. சரி, அப்போ ஆண்டவர் சொன்னபடியே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 14வது வசனம், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன சொன்னாரோ அதை இங்க செய்கிறார். பிரைஸ் காட். கர்த்தர் இங்க என்ன சொன்னாரோ அதை இங்க செய்கிறார். அதாவது நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு? யாராவது ஒரு சின்ன குழு கொடுங்க பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்க அப்படின்றது வார்த்தையில் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு படித்த தலைப்பு வசனம் போன வார செய்தியின் அதோட. ஆமாம், தேவன் நம்மளை என்ன செய்வேன்னு சொன்னார்? உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் பேச. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மைண்டில் வசனம் ஞாபகத்தில் இருக்கணும். அதே தான் இங்கே மீண்டும் சொல்கிறார் நமக்கு, மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவேன்? நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தேவன் கூட இருந்தாதான் நமக்கு என்ன வருவார்? ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படி. கர்த்தர் கூட தான் இருக்கிறார் பாவிங்களோட அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் இவர்களோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லணும். கைசலாட் அதற்கேற்றபடி நாம நடந்து கொள்ளணும். கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு ஏற்ற பாத்திரமாக நம்ம இருக்கணும், இல்லையா? வேதம் அப்படி சொல்லுகிறதா இல்லையா? கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு ஏற்ற தகுதியாய் நாம் எல்லாவற்றிலும் வாழணும். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி, கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனை துக்கப்படுத்தும்படி எந்த காரியங்கள் நம்மகிட்ட காணப்பட்டாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி, அல்லேலூயா, அவரோடு கூட இணைந்தே நாம் இருக்க வேண்டும். அவரோடு கூட என்ன செய்யணும்? ஆண்டவரோட இணைந்து இசைந்தே இருக்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க வாய் திறந்து. நம்மோடு கூட வாய் திறந்து சொல்லலாமே நல்ல சத்தமா. என்ன செய்வார்? அப்பதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம். அப்போ தகுதியோடு தேவனை நாம் எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நம்ம ஒரு நாள் துக்கப்படுத்திடக்கூடாது, வேதனைப்படுத்திடக்கூடாது. அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒப்புரவாய் ஆண்டவர் அப்போ கூட இருக்கும்போது தேவன் நம்மை நடத்திக்கிட்டே வருவார். அப்போ மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை என்ன செய்கிறவர்? என்னங்க சொன்னாரோ அதை இங்கே செஞ்சிட்டார். சொன்னார், நான் போப்பா, நீ இஸ்ரவேலுடைய எல்லா கண்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? நான் உன்னோடு மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி, எல்லா ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி. அவர் மோசேக்கு பார்த்தீங்கன்னா 120 வயது. அல்லேலூயா. ஏற்கனவே எகிப்தில் கலையை கற்றவர், நிறைய அற்புத அடையாளங்களை செய்தவர். அவருக்கு அவரோடு கூட தேவன் இருக்கிறார்னு பயந்து ஜனங்கள் நடந்து வந்தாங்க அவனை பின்பற்றி. இப்போ யோசுவா சும்மா கூட இருந்தவர், அவரோடு கூட இருந்தவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அந்த பணி, அந்த பொறுப்பு அவர்கிட்ட வரும்போது ஜனங்கள், இவர் மோசேயோடு தேவன் இருந்தார், இந்த யோசுவாவோடு இருக்கிறாரா இல்லையோ தெரியலையே. ஏன்னா மோசே இருக்கும்போதே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டவங்க, இப்படிலாம் யோசிச்சு அவங்க பின்னாடி திரும்பி ஓடுறதுக்கு பார்த்தவங்க. அப்போ அந்த எண்ணங்கள் அவர்களுக்குள் உருவாகாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? ஸ்தோத்திரம், பேசுகிறார்.
நான் ஒரு அற்புதத்தை இது எப்படி செய்தார்? ஒரு அற்புதத்தின் மூலமாக செய்தார் ஆண்டவர். கர்த்தர் கூட இருந்து என்ன செய்தாரா? மேன்மைப்படுத்தினார். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதே மாதிரி நமக்கு செய்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து தேவன் கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். எப்படியும் புரியுதுங்களா உங்களுக்கு? விளங்குதா இல்லையா உங்களுக்கு? ஆம். ஆபிரகாம் சாராளுடைய விஷயத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்து பாருங்க. 1-3 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 21 1-3 வரைக்கும். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? கர்த்தர் சொல்லியிருந்தபடி. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உனக்கு ஒரு மேன்மை தருவேன் சொல்லி எப்படி யோசுவாவுக்கு செய்தாரோ பிரியமானவர்களே, அதே போல இங்க என்ன செய்கிறார்? யோசுவாவுக்கு சொன்னபடியே அவர் செய்தார். அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், நம்ம இடத்துல சொல்லுகிற காரியங்களை அல்லேலூயா ஏற்ற வேளையில அவர் நிறைவேற்றி. அப்போ வசனத்தின் மேலே நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களின் மேலே நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ போன வாரம் ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தை என்ன இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க? மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அப்போ ஞாபகம், அந்த மெயினில் தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வசனங்களை நாம் இருதயத்தில் வைத்து கொள்ளணும். வார்த்தைகள் நமக்கு தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லாமல் நீங்கள் ஓடக்கூடாது. வார்த்தை கிடைக்கணும் உங்களுக்கு. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, அல்லது சமூகத்துக்கு இங்கே வரும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த வார்த்தைகளின் மேலே உறுதி உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் கடைசி வரைக்கும் காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயமா அவர் சொல்லியிருக்கிறபடியே, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தின்படியே அவர் நிறைவேற்றுவார். அவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவார் அவர். அதான் மேன்மை. அப்போ மோசேக்கு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், 25 வருஷம் ஆகுது, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிற புறஜாதிகள் இருக்கிறாங்க, இவர் தனித்து ஒரு தேவனை தேடுகிறார். வேலைக்காரர்கள் கூட முழுசா தேடினார்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே வேலைக்காரர்கள் வைத்திருந்தார். அங்கே வந்து வேலைக்கு வைத்திருக்கலாம், அல்லது ஊர்லேருந்து வரும்போது சில பேர் அழைச்சிட்டு வந்திருக்கலாம். அப்போ எல்லாரும் அந்த ஆபிரகாமின் தேவனை பின்பற்றினார்களா, தேடினார்களா என்று தெரியாது. சுற்றி இருக்கிறவர்களாம் புறஜாதிகள். இவர் தேடுகிற தேவனை அவர்கள் வித்தியாசமாக பார்க்குறாங்க. உனக்கு சிலை இருக்காது, உருவம் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன அடிப்படையில் நீ ஆராதிக்கிற, எப்படி பலி செலுத்துகிற, இப்படியெல்லாம் ஆராதிக்கிற உன் தேவன் உன் வாழ்க்கையில் என்ன கிரியை செய்திருக்கிறார்? 100 வயது ஆகி கூட உனக்கு என்ன இல்லை? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் இவருக்கு என்ன இருக்காது? ஒரு பிள்ளை, ஏதோ இவர்கள் சுயத்தில் மாம்சத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டாங்க, இஸ்மவேல். அதை கூட என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு அடிமை பெண், வேலைக்காரி, 2வது, அப்படி தான் பார்ப்பாங்க அதை. அல்லேலூயா. அப்போ சாராளையும் ஆபிரகாமை நல்லா கவனிக்கணும். பார்க்கும்போது ஒரு குறை. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவரை தேடும்போது தேவனை நம்ம பின்பற்றுகிறோம், தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? பின்பற்றி நம்ம பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். சில பேர் கேட்கலாம், என்ன பெருசாக நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில், என்ன நீ என்னத்துக்கு தான் இயேசுன்னு கோயிலுக்கு போகிற, சர்ச்சுக்கு போகிற? அப்போ உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் ஜபத்தை ஆண்டவரிடத்தில் அதிகப்படுத்தணும். ஆண்டவர் நேற்று கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடிலாம் ஒழுங்குபடுத்துகிறோம். சும்மா இருக்கிற நேரம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆவியில் பலன் கிடைக்கும். ஆபிரகாம் சொன்னால் விசுவாசத்தை பற்றி பேசினார் நேற்று. அப்போ ஆபிரகாம் இதை செய்ய அவர் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் மேல என்ன செய்தானா? நம்பிக்கை வைத்தான், விசுவாசம் வைத்தான். அந்த நம்பிக்கையில் அவன் காத்திருக்கிறான். 100 வயதானாலும் சரீர செத்து போனாலும் கர்த்தர் வந்து சொல்லிட்டு போய்கிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லிட்டு போயிட்டார். வானத்து நட்சத்திரம் போல ஜனங்கள் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார்.
அதனால இதுல மேல அவன் நம்பிக்கையாவே இருக்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல, வாக்குத்தத்தங்களின் மேல, வசனங்களின் மேலேயே அவன் நம்பிக்கையா இருக்கிறான். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப தேவன் என்ன செய்கிறார் பிரியமானவர்கள்? அவருடைய கண்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? சரீரம் செத்துச்சு, இனி நடக்காது, இனி வயது கூடிருச்சு அவருக்கு, இனிமேல் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும் போதுதான் தேவன் அவர்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள்லாம் ஆபிரகாம், அதாவது உங்க வாழ்க்கையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எதை எதிர்பார்க்கிறார்களோ நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும். உங்களிடத்துல தேவன், உங்களிடத்துல மற்றவர்கள், உங்க உறவுகளோ, உங்கள் சொந்தங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்களோ உங்கள்ட்ட எதை எதிர்பார்க்கிறார்கள்? அல்லேலூயா. எதை உங்கள்ட்ட குறையா பார்க்கறாங்க? அந்த குறையை நிறைவாக்கும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து நான் கூட இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிப்பார். ஏன் இவங்களுக்கு இப்படி, ஏன் இது இப்படி, ஏன் இது இந்த மாதிரி இருக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏன் இவங்களுக்கு இதுல பிரச்சனை, ஏன் இதுல உங்களுக்கு குறை, ஏன் இவங்களுக்கு இந்த சூழ்நிலை? நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படியும் உறவுகள் மத்தியிலே நீங்க யார்கிட்ட இருக்கிறீங்க? என்ன எந்த 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 காரியத்தில் நீங்க இருக்கிறீங்க? விளங்குதா உங்களுக்கு? உங்க சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க உறவுகளோ, உங்க நண்பர்கள் வட்டாரங்களிலேயோ, படிக்கிற இடங்கள்ல பிள்ளைகளாம், ஏதோ ஒரு காரியம் உங்கள்கிட்ட, என்ன இது இவங்கள்ட்ட இப்படி இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட எதை குறையா பார்க்கறாங்க? அந்த குறை நீங்கும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கவனிக்கிறீங்களா? எப்படி அந்த குறை நீங்கும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம், அதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில பிரியமானவர்களே தேவன் செய்கிற அந்த, அப்பதான் அந்த மேன்மை, அந்த அற்புதம் நடந்தாதான் உன்னை சுற்றி இருக்கிறவன் என்ன செய்வான்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களாங்க? அப்ப தேவனோடு கூட இருக்கணும். நாமளும் நம்மோடு கூட இருக்கிறவரோடு கூட நாமளும் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? கூடவே இருந்தாதான் இதை செய்வார். அவர் ஏற்ற வேளை உனக்கு செய்வார். நம்ம ஏங்கிட்டு இருப்போம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்போம், ஆண்டவரே இந்த காரியம் இருக்கு, இந்த விஷயம் எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கும்போது ஏற்ற வேளையில் ஒரு அற்புதத்தை செய்வார். சோதரன். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் ஒரு 22-23 வருஷத்திற்கு முன்பு ஒரு பயங்கர கடுமையான ஒரு சூழ்நிலை, ஒரு பாதையில் நாங்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அந்த பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சோத்திரம். எல்லாரும் மறந்துட்டாங்க. யார்? நாங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஊரில் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு இருந்த தேவனை அறியாத பிள்ளைகள், அது வேற, அது ஒரு பகுதியில் நடந்தது. தேவனை அறிந்த பிறகும் தேவனை தேடுகிறவர்களே என்ன செய்துட்டாங்க? ஒரு சூழ்நிலை சரியில்லைங்கும் போது மறந்துட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவனை அறிந்ததுனால, அவர்கள் மூலமாக நாங்கள் தேவனை அறிந்ததுனால நாங்கள் தேவனை உறுதியாக பிடிச்சுக்கிட்டோம். எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்ய அவரால் கூடுன்னு சொல்லி பாதத்தை பிடிச்சுக்கிட்டு சில வருஷங்கள் உருண்டோடுது, சில நாட்கள் உருண்டோடுது. அல்லேலூயா. இவங்க நிலைமை என்னவோ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க? சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, புறஜாதிகளும் பார்க்குறாங்க, தேவனை தேடுகிற பிள்ளைகளும் பார்க்குறாங்க. அப்போ 2 பேர் நடுவிலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகள் எங்களை இப்போ என்ன பார்த்து அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான்: கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லு. ஏன்னா இவ்வளவு ஒரு இடுக்கமான காரியத்திலிருந்து வெளியில் வரதுன்றது அவர்கள் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சாங்க. ரொம்ப இக்கட்டான காலம், இடுக்கமான சூழ்நிலை, வெளியில் வர முடியாது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதத்தை செய்து அதிலிருந்து மீண்டு வர ஒரு அற்புதத்தை தேவன் கட்டளையிட்டார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், உங்களுடைய பகுதியில், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிச்சுக்கிட்டே வருவார். அவர், புரியுதுங்களா உங்களுக்கு? கூட இருக்கிறேன் என்பது என்ன பண்ணுவார்? ஆபிரகாம் காரியம் அப்படியே போயிடுச்சு, பிளாட்டா போயிடுச்சு. சோத்திரம். இப்போ இந்த அற்புதத்தின் மூலமாக
அவனுக்கு ஒரு ஈசாக்கை குடித்த உடனே வேலைக்காரர்கள், அந்த ஊர்ல சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஏன் இவன் விட்டு வந்த ஊர் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆபிரகாம் 100 வயதுல ஒரு குமாரனை பெற்றிருக்கிறானாமே. அவன் நம்பி போன தேவன் உண்மையாகவே பெரியவர், அந்த ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். வேலைக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க, எஜமானோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. 100 வயதுல அவர் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு அது பெரிய மேன்மையா இருந்தது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கனப்படுத்துறார். அது ஒரு குறையாக, ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட, ஒரு தலைகுனிவோடு இருந்த சாராளுக்கு ஆபிரகாமுக்கும் ஒரு தலை நிமிரை, ஒரு உயர்வை தேவன் கட்டளையிட்டார். எதுல நீங்க தலைகுனிவா இருக்கிறீர்களோ அதுல தேவன் தலை நிமிர பண்ணுவார். சோத்ராலி, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நம் வாழ்க்கையில மாறாமல் செய்கிறவர். தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், அதை அப்படியே செய்தார். நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, உன்னை மேன்மைப்படுத்துவேன், அதை மட்டும் பிடிச்சிட்டு போங்க. சோத்ராலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியில மிக முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேன்மைப்படுத்துவார்ல யார் முன்பு மேன்மைப்படுத்துவார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சத்துருக்களுக்கு முன்பு. யாருக்கு முன்பு? சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். சத்துருக்கள் யாரு? நம்மை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள். அல்லேலூயா. உங்கள் மேல பொறாமையா இருக்கிறவர்கள், உங்கள் மேல பகையா இருக்கிறவர்கள். ஹலோ, யார் அப்படி இருக்கிறார்? யார் உங்களை பகைக்கிறார்? யார் உங்க மேல பொறாமையா இருக்கிறார்? யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறாங்க? இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர்கள் மத்தியில நீ ஆராதிக்கிற தேவன், நீ தொழுது கொள்ளுகிற தேவன், அவர் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை. உன்னை பகைக்கிறவர்கள் மத்தியில, உன்னை விரோதிக்கிறவர்கள் மத்தியில, ஆமீன், உன்னை உண்மையில பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியில, அதாவது சத்துருக்கள் மத்தியில, அதாவது சங்கீதம் 23:5 சொல்லப்படுகிறது. எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நீர் என் தலை என்ன செய்கிறீர்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி புரியுதா? நல்ல ஜீவனோடு உணர்ந்து பலமா கை தட்டி சொல்லணும். எப்படி? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, என் பாத்திரம் நிரம்பி. அதான் மேன்மை. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மேன்மையை தருவார். ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா. ஆமேன். சத்தமா சொல்லுங்க பாபு. வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஆமேன். அல்லேலூயா. ஆம், அது உண்டாகும் பிரியமானவர்களே. அதுதான் மேன்மை இந்த முறை. பிரைஸ் காட். அல்லேலூயா. யார் எப்படா விழுவான், இது எப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னு உங்கள் காரியங்களில் பொறாமைப்படுறவர்களோ, பகைக்கிறவர்களோ, உங்களை விரோதிக்கிறவர்களோ, உங்களை அழிக்கணும்னு வராம்பார். இவன் அழியணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் சோத்ராலையில் உனக்கு தேவன் சொன்னதை உனக்கு தேவன் செய்து உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அல்லேலூயா, என்னடா இது அப்படின்னு சொல்லி எரிச்சல் ஒரு மாதிரியா இருக்கிறவன் மத்தியில இன்னும் ஒரு மேன்மையை கொடுப்பார். யோசேப்பை பாருங்க, பகைச்சு அவன் மேல பொறாமை கொண்டு அவனை அடிச்சு அவன் தன்னை விட ஒரு மேன்மையானவனா வந்துடக்கூடாது, உயர்வை எங்க தன்னோட அப்பா வீட்டில் தான் அவன் நினைச்சான். அவன் நினைச்சது எங்க? அவருடைய அப்பா வீட்டில். அவ்வளவுதான். அவன் யோசேப்பா அப்படிதான் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா தன்னை அங்கீகரிக்கிறாரு. அப்பாவுக்கு அப்புறம் ஒரு தலைமைத்துவத்துக்கு நான் வருவேன், தேவன் என்ன செய்வார்? சகோதரர்கள் மத்தியில இங்கே நான் மேன்மையா இருப்போம் போலன்னு அவன் நினைச்சிருக்கலாம். அவன் நினைக்காத ஒன்று, அவர்கள் சகோதரர்கள் நினைக்காத, தேவன் நினைக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதை விட நம்ம நினைக்கிறத விட பெஸ்டான ஒரு மேன்மையை செய்வார் ஆண்டவர். நல்ல ஜீவனோட கையை தட்டி சொல்லுங்க. நம்ம நினைக்கிறதுக்கு மேல ஒன்று செய்வார் பாரு. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், அவர் ஒன்று செய்கிறதே ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் பெரிய மேன்மை. சோத்திரம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதை விட ஒரு பெரிய மேன்மையை தருவார்.
அவன் நினைச்சது அங்கதான் நினைச்சான், அவன் சகோதரர்கள் இங்கேதான் அவன் யோசிக்கிறான் போல நினைச்சாங்க. ஆனா அவனை கொண்டு போய் ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் என்ன செய்கிறாரு, பெரிய இடத்துல உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். அங்கே ஒரு பஞ்சம் வரதுல தான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மேன்மை எப்படி சகோதரருக்கு மத்தியில் உயர்ந்திருப்பான்னா, அது பாருங்க பஞ்சத்துக்கு ஆகாரம் வாங்க வரான், ஆகாரத்தை கொடுக்குற இவனா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப இவன் தான் யோசேப்புன்னு அறியாம ஆகாரம் வாங்க வரன்ட்டு அந்த நாட்கள் என்ன வந்து ஒரு உதவி கேட்க வரன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களில் வந்து ராஜா அந்த மாதிரி பெரிய அதிகாரிகள் மத்தியில் காலில் விழுந்து அல்லேலூயா வந்து என்ன செய்கிறாங்க, 10 பேர் சாஷ்டாங்கமாக அவன் பாதத்தில் விழுந்து அல்லேலூயா யோசேப்பு நிற்கிறான் மேன்மையா. இப்படி வந்து இவர்கள் என் பாதத்தில் விழுவாங்கன்னு யோசேப்பு நினைக்கவே இல்லை. அவங்க வீட்டில் ஏதோ மேன்மையாக இருப்பாங்க, ஏதோ மேன்மையாக வைக்க போகிறார், ஏதோ நினச்சா எப்படியோ போய் கதை எங்கே வந்து நிற்கிறார் ஆண்டவர். பஞ்சத்துக்கு ஆகாரம் தேடி வந்து ஆகாரம் கொடுங்கன்னு யோசேப்பு காலில் விழுகிறான். இவன் நிற்கிறான், 10 பேர் விழுந்துட்டான் காலில். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு நிற்கிறார். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தை, அந்த வசனம் அப்படியே அருமையாய் நிறைவேறியது. அல்லேலூயா. இதெல்லாம் சாத்தியமே இல்லை, ஆனால் தேவனால செய்ய முடிந்தது பிரியமானவர். அதான் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மேன்மை, சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். பாலாக் என்ன செய்கிறார், பீலையாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், பீலையாமை கொண்டு வருகிறார் உள்ள. 2 பேருமே இப்போ யார் தான் ஆயிட்டாங்க, இவங்களுக்கு விரோதியாக தான் வரான். இவனை பகைச்சு இவனை விரோதிச்சு இவங்களுக்கு சத்ருவா 2 பேர் உள்ள வராங்க. இவங்கள அழிக்கணும். யார் அழிக்கணும், இஸ்ரவேலை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாலாக் என்ன பண்றாரு, பீலையாம கூலி கொடுத்து அழைத்து அனுப்பி கொண்டு வந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா, குறி சொல்றவன். இப்போ இவன் உள்ள வரான். உள்ள வந்தோன்னு பார்க்குறான் பாருங்க. உள்ள வந்து பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்தீங்களா, அதான் சொல்றார், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை யார் அறிந்து கொண்டார், சத்துரு அறிந்து கொண்டான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. சத்துரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். யோசேப்போடு கூட தேவன் இருந்தார், அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமோடு கூட தேவன் இருந்தார், யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். கையை தட்டி நல்லா ஜோரா சொல்லுங்க பாப்போம். நாம பிரைஸ் எல்லாம் அதுக்கு தகுதியாக நம்ம வாழ்ந்துடணும். அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஏற்றி வச்சுக்கிறோம். இல்லையா, தகுதி இல்லாமல் வாழ்ந்துட்டு ஆண்டவர் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்கு நம்ம தகுதியோடு வாழ்ந்துடணும். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு, நம்ம ரட்சித்த தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும், நீங்கள் பாத்திரமாக உண்மையாக இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ சத்துரு கண்டுகொள்ளுவான், கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதிரிகள், உன்னை பகைக்கிறவர்கள், பொறாமை கொள்ளுகிறவர்கள், எதிராயிருக்கிறவர்கள், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். பேழையாம் வந்து கண்டுகொண்டான், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். சோத்ரா. ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள் இருக்கிறது. தேவனால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்றார் வாசிக்க பாப்பா, அந்த அதிகாரத்தை எடுத்து. ரொம்ப அருமையா இருக்கு. என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 17 பாருங்க, 19 23 வரை வாசிங்க பார்ப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நல்ல சத்தமா ஆமென் அல்லேலூயா வந்துட்டே இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் என்ன சொன்னாரோ அது இவங்களுக்கு செய்ய போறார். இவங்களை நாம் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இதை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு சொல்றான் பாருங்க. இதோ அவர் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றே, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். முதல் வார்த்தை என்ன சொல்லிட்டான், அவங்க தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்கு, அதை நான் எடுத்துட முடியாது, அதை நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ராஜாவின் ஜெய கம்பீரம். 21 கடைசியில பாருங்க, கீழ் வார்த்தை, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல தேவன் அக்கிரமத்தை காண்பதில்லை அப்படின்றார். இஸ்ரவேலிலே குற்றம் அவர் பார்க்கறது இல்லை.
அவர்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு உங்களுக்கு வேணும் எப்பொழுதுமே. மகிமையின் ராஜா, சர்வலோகத்தையும் படைத்த தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை வேணும். அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அவர் என்னை தொடர்ந்து என்ன செய்வார்? என்னோடு கூட அவர் இருக்கிறேன் என்பதை என்ன செய்வார்? அவர் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் ஏற்ற வேளையில மேன்மைப்படுத்தி அவர் அதை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. இவர்கள் கண்களுக்கு முன்பாக வித்தியாசமா பார்க்குறவன் இப்போ இவங்க பூரா மோவாப் தேசமே வித்தியாசமா பார்க்குது. என்னது? என்னடா இது, இவனை சபிக்க கூட்டிட்டு வந்தா, இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ராஜாவின் ஜெய் கம்பீர் என்றானே. அடுத்தது என்ன சொல்றாரு அவரு? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாதுப்பா அவங்களுக்கு விரோதமா. சத்துரு வரலாம், உனக்கு விரோதமா எதுவும் செய்ய முடியாது. உன்னை பாதிச்சிட முடியாது, உனக்கு தீங்கிழைச்சிட முடியாது, உனக்கு தீமை அவன் செய்துவிட முடியாது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் கூட இருக்கிறார். ஆமென். அடுத்தது நீங்க அதே 24ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவர்களுடைய நீர்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவருடைய ராஜா ஆகாயை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். சத்தமா நல்லா ஊக்கமா புரியுதா உங்களுக்கு? அவங்க ராஜ்யம் என்ன அடையும்? மேன்மை அடைகிற கூடிய ஜனம் சொல்றார் அவர். உங்க ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மேன்மை அடையக்கூடியவர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே சத்துரு உன்னை சிறுமைப்படுத்த முடியாது. தேவன் தொடர்ந்து என்னை மேன்மைப்படுத்திட்டே வருவார். அதை அவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நமக்குள்ள அற்று போயிருப்பதனால தான் நம்ம தேவனிடத்திலிருந்து நன்மைகளை கொள்ள முடியறதில்லை, கிரிகளை பெற்றுக்கொள்ள முடியறதில்லை, அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இல்லை, எதையும் பார்க்கக்கூடாது, நம்ம ஆண்டவரையே பார்த்து போகணும். கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மளை மேன்மைப்படுத்துவார். கூட இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. யார் கூட இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்கள் முன்னாடியே செய்வார். அல்லேலூயா. இவங்க என்னன்னு உன்னை அற்பமாக பார்க்குறவங்க முன்னாடி, அல்ல அசட்டை பண்ணுகிறவர்கள் முன்னாடி, உன்னை பகைக்கிறவர்கள் முன்னாடி, அவர்கள் அப்படி பார்க்குறாங்கனாவோ அதான் சத்துரு. உங்களை யார் அற்பமாக பார்க்குறாங்களோ அவங்க தான் சத்துரு. புரியுதா உங்களுக்கு? அவங்க கண்களுக்கு முன்னாடி ஆம் கூட இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிப்பார். அவர் அல்லேலூயா. மேன்மைப்படுத்தி. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் நல்லா. அதே நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. ஆதியாகமம் 26. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை சொல்றான். என்ன சொல்றான்? வந்து நிச்சயம். யாரு சொல்றா? சொல்றது யாரு சொல்றா? சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்றது? இப்போ ஈசா கிட்ட வந்து சொல்றான். சொல்றது யாருங்க? வசனம் கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றது யாரு? சத்துரு, விரோதிக்கிறவன், பகைச்சவன், எதிராக செயல்பட்டவன், அவனை துன்புறுத்தினவன், அவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, எப்படியாவது ஒளிந்து போகணும்னு நினைச்சவன். முடியல அவனால. விளங்குதாங்க? சத்தமா கையை உயர்த்தி, நீ அழியணும், நீ ஒளிஞ்சு போகணும், நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது நினைக்கிறவன் முன்னாடி, ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். உன்னை பாதுகாத்து நடத்திக்கிட்டே தான் வருவார். உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் வருவார். உன்னை நடத்திக்கிட்டே தான் வருவார். அதான் மேன்மை. அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவது, நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வது, கூட இருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்து நடத்திக்கிட்டே போறாரு. பார்த்தீங்களா? அவ்வளோதான் நினைக்கும் போது தொடர்ந்து ஓட பண்ணுவார் அவர். அதை தான் அவன் வந்து சொல்றான். சாதாரணமாக சொல்லலை, ஏன்னா அவனால் நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த ஒரு இடம் தண்ணி இல்லாத நாட்களில் ரைட்,
இதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். அடுத்த இடம் போனாலும் இது சாத்தியமே இல்லை. எப்படி அவன் விசாரிச்சிருப்பான், ஊராரோட சேர்ந்து பேசியிருப்பான், இவனை என்னதான் செய்ய முடியும் இந்த ஈசாக்க. இப்படி நம்ம ஜனங்கள் நடுவில் வந்து இப்படி அவன் போற இடமெல்லாம் அவனுக்கு நம்ம சரி அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுறலான்னா எப்படியாவது நிலை நிற்கிறானே, எப்படியாவது ஆசீர்வாதமா இருக்கிறானே. சொந்த பந்தங்கள் சில நேரம் நினைக்குமா நினைக்காதா? நான் பணம் கொடுத்து உதவலை, நான் சப்போர்ட் பண்ணல, அல்லேலூயா, ஒளிஞ்சிருவான்னு பார்த்தோம், விழுந்துருவான்னு பார்த்தோம். புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் நிற்கிறானே. எப்படி சொல்றது விளங்குதாங்க? எப்படியோ வண்டி ஓடுதே எப்படி? அதுதான் தேவன் கூட இருப்பது. சோத்திரம் சொல்லுங்களேங்க. கொரோனா காலத்தில் சொன்னாங்கல்ல நம்மளை, சோத்திரம் அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், 3 மாதம். நம்ம இங்கே வந்து எத்தனை மாதம்? இந்த இடத்துக்கு வந்து 3 மாதம். அப்போ தான் அவ்வளோ ரூபாய் செலவு வேற பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இங்கே வந்துட்டோம். வந்தால் 3 மாதத்தில் என்ன ஆயிடுச்சு? கொரோனா. 3-4 மாதத்தில் கொரோனா வந்து போச்சு. சோத்திரம் அலையிலூயா. வெளியில் விடுங்க, உள்ளேயும் சில பேர் நினச்சவங்க தான் உண்டு, அது எனக்கு தெரியும் ஆவியில். சோத்திரம் அலையிலூயா. சொல்லுங்களேங்க. ஆமாம், உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது சில நேரம். சோத்திரப்பா அப்படின்னு சொல்லி பிரைஸ்ராட். அப்போ தான் இவர் கொஞ்சம் அடங்குவார் அப்படின்னு நம்மளை நினைக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க உள்ள. அதெல்லாம் எங்கள் ஆவியில், அதான் அப்போ ஆவியில் பகுத்தறியுன்னு சொல்கிறாங்கல்ல, பேசுகிறாங்க கூட இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும். ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் ஆண்டவர் அவங்கள மன்னிங்க, அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் எழும்பாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க நல்லா சத்தமாக, கையை உயர்த்தி முழு பலத்தோடு சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்ன அடங்க போகிறோம்? அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் பண்ணாலும், அவங்களுக்கு ஏதாவது புத்தி சொன்னால் உடனே அவங்களும் அப்படி நினச்சிக்கிறாங்க. சோத்திரம் அல்லேலூயா. நம்ம என்ன ஆதிக்கம் செலுத்துறதுக்கோ, நான் கூட ஜெபம் பண்ணோம், சபை நடுவில் ஆதிக்கம் செலுத்துவதற்கோ அதிகாரம் செலுத்துவதற்கோ எங்களுக்கு தகுதி இல்லை. சத்தியத்தை சொல்வதற்கு எங்களுக்கு தகுதி உண்டு. இல்லையா சொல்லுங்க. ஆதிக்கம் செய்வதற்கு, ஆளுமை செய்வதற்கு, அடிமைத்தனப்படுத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சத்தியத்தை சொல்லுவதற்கு, சபையை கிரமமாக நடத்துவதற்கு தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஒழிய வேறு ஏதாவது விதத்தில், மாம்சீகத்தில், சுயத்தில் ஒரு ஆளுமை செய்வதற்கு, அடிமைப்படுத்துகிற வேலையை ஒரு நாளும் செய்யக்கூடாது. சோத்திரம், பிரைஸெல்லாம். அதை சில பேர் தவறாக புரிஞ்சுவாங்க. ரைட்டு, அது இருக்கட்டும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைய பேர் என்கிட்ட கேட்ட, நீ என்னப்பா அங்கேயே இருந்திருக்கலாம்ப்பா. சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? பரவாயில்ல, இவர் கேட்டு ஏதாவது உதவி செய்வார்னு பார்த்தா எப்படி பதில் அங்கிருந்து என்ன வருது? அட போப்பா, அங்கே இருந்தால் கூட 5000 ரூபா வாடகை, இங்கே 35,000 வாடகை எப்படி கொடுப்பேன்? சோத்திரம். அட போப்பா, பேசாமல் நீ அங்கேயே இருந்துக்கலாம், அது இடிக்காமே இருக்குது. எப்படி வார்த்தை சொல்கிறாங்க? எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு சோத்திரம் அல்லேலூயா. சும்மா இருக்கிறவன பேசாமல் விட்டா கூட பரவாயில்ல. ஃபோனை போட்டு என்ன பண்ணுறாங்க? விசாரிக்கிறேன்ற பேரில் வார்த்தை எப்படி வருது பாரு. சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், விசாரிக்கிறேன்ற பேரில் இப்படி வார்த்தை வருது. சோத்திரம். ஆனால் கர்த்தர் நல்லவராகவே நமக்கு இருந்தார். கர்த்தர் நல்லவராகவே நமக்கு இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? அழகா நம்மளை அவர் கண்களுக்கு முன்பாக, அதுதான் மேன்மைப்படுத்துவது. நம்ம பொறுமையாக ஆண்டவரை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டாருன்னா நம்ம பெரிய ஆளா இல்லை. அதுதான் சொன்ன தேவன் நமக்குள்ள இருந்து செய்த தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார், கிருபை பாராட்டினார். எனக்கு அதை நம்மை மேன்மைப்படுத்துகிறார்னா நம்மளே அப்புறம் மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர் எனக்கு பாராட்டின இரக்கம், அவர் எனக்கு பாராட்டின கிருபைன்னு சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தணும். கையை தட்டி சொல்லுங்க, நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? நல்ல ஜீவனோடு கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும். உடனே நான் பெரிய ஆள்னு சொல்றதுக்கெல்லாம் நமக்கு என்ன தகுதி உண்டு? சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் யாக்கோபு சொல்றான், நீ இவ்வளவு தூரம் நீ நடத்தி கொண்டு வருவதற்கு நான் எவ்வளவு வேணும்? பாத்திரவான் அல்ல. எப்போ நம்ம சொல்லணும் தேவ சமூகத்தில், ஆண்டவரை இந்த கனம் உம்மால வந்தது, இந்த புகழ்ச்சி உம்மால வந்தது, இந்த ஆசீர்வாதம் உம்மால வந்தது, இந்த நன்மை உம்மால வந்தது, இந்த உயர்வு உம்மால வந்தது, இந்த கிரியைகள் உம்மால நடந்தது. நம் வாழ்க்கையில் செய்கிற அத்தனை காரியங்களை தேவன் செய்கிறார். கனம் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். சோத்திரம் அல்லேலூயா. அவரே கனத்துக்குரியவர், அவரே புகழ்ச்சிக்குரியவர். ஏதை நான் அடிக்க ஒரு தரம் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. மறந்தா சொல்ல என்ன ஆயிடுவோம்?
இதை என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக நான் இப்போ சொல்கிறது இல்லை, என் வாழ்நாளில் மறக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். எங்கள் ஊரில் இருந்து என்னை நடத்தி வந்த விதம், ஊழியத்தின் பாதையில் எனக்கு செய்த அற்புதங்களை மறக்கக்கூடாது. அலையிலே சொல்லுங்கள், மறவாமல் என்ன செய்யணும்? ஆண்டவரை நன்றி நிறைந்த உணர்வோடு, அதை மறந்துட்டா நம்ம நன்றி கேட்டவர்களாக போயிடுவோம். இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரை என்னை காப்பாற்றினீரே பல நேரங்களில் சொல்லுவேன். நிறையா காரியங்கள் நினைக்கிறது போல் இந்த விஷயத்தை நினைப்பேன். ஆண்டவரே, அந்த கொரோனா காலத்தில் எங்களை காப்பாற்றினீங்களே, அருமையாக எங்களை நடத்துனீங்களே சொல்லுங்களே லூயா. அதாவது அந்த நாளில் சாப்பிட்றது பெரிய விஷயம், சாப்பிட்டு வாடகை கொடுக்கறது பெரிய விஷயம். அதுக்கே நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே எங்கேயும் வாங்கி ஒரு தம்பி கிட்டத்தட்ட கொரோனா காலம் முடியறதுக்குள்ள 3.5 லட்சம் கடன் வாங்கிட்டாங்க. அதை அடைக்கிறதுக்கு பல பாடுபட்டு அடைச்சாங்க. அப்புறம் நான் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாப்புல. என்னென்னு கடைசியில் கேட்டால் தான் தெரியுது, அங்கே 50,000, இங்கே 10,000, இங்கே 20,000 நகை வச்சு அதை வச்சு இதை வச்சு 3.5 லட்சத்துக்கு மேலே சாப்பிட்டு வாடகை கொடுக்குறது. அல்லேலூயா. ஆனால் நாம் சாப்பிட்டு நம்ம வீட்டு வாடகை கொடுத்து, சர்ச்சு வாடகை கொடுத்து, இல்லை இதுக்கு நடுவில் கொரோனா காலம் முடிகிறதுக்குள்ள 3 லட்ச ரூபா அந்த அட்வான்ஸ் காசை திருப்பி கொடுக்கறதுக்கு கர்த்தர் நமக்கு நல்லவராக. எவ்வளோ பெரிய விஷயம்! எத்தனை லட்சம்? 3 லட்சம் அட்வான்ஸ் காசை ரிட்டர்ன் பண்ணணும். அதையும் கொடுக்க வச்சார்ல ஆண்டவர். எவ்வளோ பெரியவர் அவர்! நல்ல சத்தமாக சொல்லுங்க. அதனால் அவர் நமக்கு பிரியமான அவர். எல்லாரும் அப்போ என்ன பண்ண பார்க்குறோம், ஓ ரைட், கர்த்தர் இவனோடு இருக்கிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு அதிசயமான சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உறவுகள் சொல்லத்தக்கதாக, இவர்கள் போகிற தேவன் இவங்களை காப்பாற்றாருப்பா அப்படி சொல்லுவான். இவன் சொல்றது சாதாரணமாக சொல்ல, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே. ஊராரோட சேர்ந்து பேசிட்டு வந்துக்கிறான் சத்துரு. இப்போ என்னதான் பண்றது? இவனோட சமாதானமாக போறது தான் நல்லது. ஹலோ, கடைசியில் என்ன பண்ணுவான்? உன்னை பகைக்கிறவன், விரோதிக்கிறவன், எதிர்க்கிறவன் சமாதானமாக போவான். அதையும் நம்ம விரும்பணும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஈசாக்கே சமாதானத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி ஆளுக நம்மகிட்ட மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் நம்மோட்டு நடத்துகிறதை பார்த்து சமாதானம் பண்ண வந்தால், உங்கள் உறவுகள் நீங்கள் நல்லா இருக்கும்போது சமாதானம் பண்ண வந்தா, நல்ல ஆகாரம் கொடுத்து சமாதானத்தோட அனுப்பு. நீ அன்னைக்கு என்ன அப்படி பண்ணிடல, இப்படி பண்ணிடல, என் வீடு வாசல் மிதிக்காத, அல்லேலூயா, வந்தால் உள்ளே போகும்போது வா வா அப்படின்ட்டு போகாது. ஹலோ, சில பேர் பாருங்க மூஞ்சியே வெடியாது. அவங்களுக்கு பிடிக்காதால் வந்தால் வீட்டில் முகமே வெடியாது. அது தேவ பிள்ளைக்கு அழகு கிடையாது. சத்தமாக சொல்லுங்க, அது தேவ பிள்ளைக்கே அழகு கிடையாது. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம தேவ பிள்ளை யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். யார் வந்தாலும் என்ன செய்யணும்? வீட்டுக்கு சொல்லுங்களேன், உடனே ஏற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சியோடு வாங்க அப்படின்னு. ஐயோ, இது அவங்க நம்மளை இப்படி பேசுகிறவங்க, இப்படி செஞ்சவங்க, அப்படி செஞ்சவங்க, உடனே மறந்துட்டு வாங்க. என்ன ரைட்டு, சாப்பிட்டு போங்க, டீ சாப்பிட்டு போங்க, சாப்பாடு சாப்பிட்டு போங்க, அப்படி சொல்லி தான் இது பண்ணணும். அவர்கள் உதவி கலைச்சால் நம்மளால் முடிஞ்சால் சின்ன உதவிகள் போய் செஞ்சுட்டு வந்துடணும். சமாதானம் பண்ணணும். அப்படி இருக்கிற போது என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, வீடு தேடி வருவாங்களா? உன்னை தேடி வருவாங்களா? நல்லா விருந்து கொடுத்து அனுப்பு. சோத்திரம், அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்து போ. நீ ஒரு நாள் என்ன அற்பமாக பார்த்தே இல்லை, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சாப்பிட்டு போ, நல்லா இருந்துட்டு போங்க, அப்பப்போ வந்துட்டு போங்க. சோத்திரம், அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறத அப்பப்போ பார்த்துட்டு போங்க. சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நான் இழப்பமா இல்லை, கர்த்தரை என்ன கை விட்டுறல. அல்லேலூயா. கர்த்தரை என்ன கிருபையா நடத்திட்டு தான் இருக்கிறார். ஒரு கட்டத்துலையும் பார்ப்பாங்க, இதனால நல்லா இருக்கிறான், அதனால நல்லா இருக்கிறான், இப்படிலாம் கணக்கு போடுவாங்க சில பேர் அப்படிலாம் உண்டு இல்லையா? இதெல்லாம் இவங்க சப்போர்ட்னால நல்லா இருக்கிறான், அவங்க சப்போர்ட் நல்லா, இதனால நல்லா இருக்கிறான், அதுவும் போயிட்டு இதுவும் போயிடும், இதுவும் போயிடுச்சு, அப்போ நல்லா இருக்கிறான். எப்படி புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா இருக்கிறானே எப்படி? அதுதான் கர்த்தர் கூட இருந்து நடத்துறது. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறது. அல்லேலூயா. அதான் சத்துருகளுக்கு முன்பாக பந்தி, அதான் மேன்மை. அல்லேலூயா. உன்னை மட்டும் அப்படி நம்மளை மேன்மையாக வைத்தவர் இனிமேலும் உன்னை அப்படியே மேன்மையாகவே நடத்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மையாகவே வைப்பார். கூட இருக்கிறேன் அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மட்டும் நடத்தினவர் இனிமேல் என்ன செய்வார்? அதே போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உங்களை, உங்கள் குடும்பத்தையும், அல்லேலூயா, நம்ம சபையும் ஊழியத்தையும் அதே போல தேவன் நடத்தி கொண்டே வருவார். ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. சொல்கிறா இல்லைங்களா? ராகா பேசி என்ன சொல்கிறா?
உங்களை பற்றி நாங்கள் உங்களோடு இருந்து தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் என்ன எங்கள் ஊராரில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டு கலங்கி பயந்து போயிருக்கிறோம். அப்போ எதிரிக்கு முன்பாக என்னது மேன்மை? ஐயோ அந்த ஜனங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஆகாவுக்கே கொண்டுட்டு வராங்க. ஓக்கு பெரிய ராஜா, நம்மெல்லாம் ஏமாத்திரோம். அவங்களோடு இருக்கிற தேவன் செங்கடலை பிளந்திருக்கிறார், யோர்தானை பிளந்திருக்கிறார். கேள்விப்பட்டு கலங்கி போயிருக்கிறோம். அதான் மேன்மை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மேன்மையை தேவன் சத்துருவுக்கு முன்பாக தொடர்ந்து கொடுப்பார். முர்தகாய்க்கு கர்த்தர் என்ன பண்றார்? கனமும் மேன்மையும் ராஜாவுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி ஊர்ல கொண்டு போய் சத்துருவாகிய ஆமான் கொண்டு போய் ராஜாவால் கனப்பண்ணப்படுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று அவனை போற்றி முர்தகாயை நல்லா உயர்த்தி பேசி ஊரெல்லாம் அவனை ஊர்வலமாக கொண்டு வந்து எல்லாரும் ராஜாவை பார்த்தோன்னு என்ன பண்ணணும்? மண்டியிட்டு வணங்கணும் அத்தனை பேரும். அதே மாதிரி ராஜாவுடைய குதிரையில வரவணும் என்ன பண்ணணும்? அத்தனை பேரும் மண்டியிட்டு முர்தகாய்க்கு முன்னாடி வணங்குறாங்க. முர்தகாய் நிறைய நேரம் என்ன நினைச்சிருந்தான்? இவன் ஒரு நாளைக்கு எனக்கு மண்டியிட்டு வணங்கி ஆகணும். யாரு? ஆமானுடைய எண்ணம் அப்படி இருக்கு. முர்தகாய் எனக்கு மண்டியிடணும்னு சத்துரு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். தேவன் ஒரு நாளோ சத்துருக்கு முன்னாடி உன்னை மண்டியிடும்படி செய்ய மாட்டார். அவனை உனக்கு முன்பாக மண்டியிடும்படி செய்வான். நல்லா ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அவனை மண்டியிடும்படி வைப்பார். அவன் என்ன பண்ணானா? முக்காடிட்டு கொண்டு போனானா. முர்தகாய்க்கு மேன்மை, ஆமானுக்கு முக்காடு. உன்னை பகைக்கிறவனுக்கு முக்காடு. அல்லேலூயா. உன்னை பகைக்கிற முக்காடுன்னு வெக்கம், அவமானம். முக்காடை போட்டு போறான். இப்போ நீங்க பாருங்க, சிறைச்சாலையில் பிடிச்சிக்கிறாங்கல்ல. இப்போ எவனா திருடிடுறான், கொலை பண்ணிடுறான், கற்பழிச்சிட்டான், சந்தனம் கடத்திட்டான், இதை கடத்திட்டான், அதை கடத்திட்டான்னு பிடிக்கிறான். எவனாவது மூஞ்சி காட்டுறானா? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? உரையை வாங்கி போட்டுக்கிறான், இல்லை என்ன பண்ணுறான்? கர்ச்சீப்பை மூஞ்சியில் போட்டுட்டு போகிறான். கண்ணில் தடிக்க விழுந்தாலும் பரவாயில்ல. சோத்திராலையிலேயே சொல்லுங்க, சட்டை தலையில் போட்டு போகிறான். எப்படியோ முகத்தை என்ன பண்ணிடுறான்? என்னது வெக்கம்? முகத்தை மூடிக்கிட்டு போகிறது. சோத்திராலையிலூயா. சில இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் சுற்றுது பாருங்க, இந்த லவ் பண்ணிட்டு சுற்றுற கேஸுங்கள்லாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? இந்த துப்புட்டாவை தூக்கி மூஞ்சியில் கட்டிக்கும். இவன் தூக்கி கரிச்சி பின்னாடி ஹெல்மெட்டை போட்டுக்குவான். இவன் சோத்திரம் அல்லேலூயா. இது மூஞ்சி தெரியுதா தெரியலையா? யாருக்கு தெரியுதா தெரியலையா? அவர் பார்க்குறாருல்ல. ஓ மூஞ்சியே அவ்வளோதான், என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இதெல்லாம் வெக்க அந்த அவமானம் தான். அது அவங்கெல்லாம் தலை நிமிர பண்ணுவாரா? சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கைசலாட் சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் நம்ம போகிறவர்களாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான். இந்த ஒயிட் ஷாப்புக்குள்ளே இப்போ யார் 4 பேர் பார்த்துடக்கூடாது, குடிகாரன் உள்ள பார்க்குள்ளே போகிறவன் என்ன பண்ணுவான்? அப்படியே தலையை குடிச்சிக்கிட்டே போவான். குடிச்சதுக்கப்புறம் மதிக்க மாட்டான். அவன் மூஞ்சிலே பாட்டில் எடுத்து அடிப்பான். சோத்திரம் அல்லேலூயா. யாராவது பார்த்துருவாங்களா, வச்சுருவாங்களான்னு. ஒரு முறை என்கிட்ட உறவினர் ஒருத்தர், என் நண்பர் தெரிஞ்சவர், என் ஃப்ரெண்டை ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால் என் உறவினர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னால் அவருக்கு அறிமுகம். இப்போ எனக்கு பழக்கம் அவன். அதனால் இப்படி இவன்கிட்ட பேச பேச இவர் அறிமுகம் ஆகிட்டார். இவரும் ஒயின் ஷாப் போய்க்கிறாரு, அவனும் ஒயின் ஷாப் வந்துருக்கிறான். இவர் வயசில் மூத்தவர், அவன் சின்னவன். இவன் மறைமுகமாக குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? அப்படியே வரும்போது இவனுக்கு ஓவராக போதை ஏறி போக இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துக்கிறார். வண்டி எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? காலத்துக்கு வண்டி மேலே வச்சுட்டு, காலத்துக்கு வண்டி மேலே வச்சு ஒரு ரப்பான டைப்பு. போதை ஏறினோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டி மேலே காலத்துக்கு வச்சுட்டு இருக்கிறான். வண்டி எடுக்கக்கூடாதுங்கிறான். கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட கலாட்டா பண்ணியிருக்கிறான். அவர் அடுத்த நாள், உன் ஃப்ரெண்டு ஓவராக பண்ணுறான்ப்பா, அவனை இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வரும்போது கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீ எங்கிட்ட அறிமுகப்படுத்தினால என்னையே என்ன பண்ணிட்டான்? ரோட்டில் குடிச்சிட்டு, சின்ன பையன் குடித்ததும் இல்லாமல் என் வண்டி மேலே காலை தூக்கி, நான் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன், என் வண்டியிலே தூக்கி காலை வச்சுட்டான், எடுத்துகிட்டு போகாதன்ட்டு. அந்த மாதிரி சில கேஸுங்களாம் இருக்கிறாங்க. முதல்ல போகும்போது தலை குனிஞ்சிட்டு போவாங்க. அல்லேலூயா. அது தப்பான காரியம்தான். அப்போ எத்தனையோ திருடர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வெக்கம், அவமானத்துக்காக தான் முகம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு முக்காடு போட்டு போவான். அப்போ ஆமான் எதற்கு முக்காடு போட்டு போனான்? எல்லார்கிட்டையும் பொருத்தகாய் ஒரு நாளைக்கு மண்டிடுவான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் பெரிய ராஜாவுக்கு அடுத்தாள் வேற. என்னடா நிலைமை தலைகளாக போச்சு, அசிங்கமாக போச்சே அப்படின்னு 4 பேர் பார்த்தா, என்னையா இப்படி ஆகி போச்சு, நீ இவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு கீழே நீ போய், அவனுக்கு ராஜானா என்ன பண்ணணும்? முர்தகாய் ராஜா வரும்போது என்ன பண்ணணும்?
ஆமான் முட்டி போட்டு ராஜாவுக்கு கைலா கொடுத்து ஏற்றணும் மேலே. அதே மாதிரி ஆமான் கைலா கொடுத்து ஏற்றிருப்பார் மேலே குதிரை மேலே. புரியுதா உங்களுக்கு? போகும்போதெல்லாம் ராஜாவை வணங்குங்க, ராஜாவால் கனப்படுத்த மனுஷனுக்கு ராஜாக்குரிய மரியாதையை கொடுங்கன்ட்டார் எல்லாருக்கும். இப்போ இந்த மாதிரி கதை ஆகிப்போச்சு. முக்காடு போட்டு அவமானம், வெக்கம் தாங்க முடியல. அவங்க போயிடணும்னு அவன் மனைவி சொல்கிறா, நீ யூதருக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம், ஏன்னா அவங்க தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. யூதர்களோடு கூட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்மோடு கூட நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அதனால் நாம் தாழ்ந்து போக ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். ஆமாம், தேவன் தாழ்ந்து போயிடுவாரா? நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நேற்று கூட அதான் சொன்னேன். ஆமாம், அல்லேலூயா. அவர் தாழ்த்த முடியாதவரை. அல்லேலூயா. அதனால் நம்ம தாழ்ந்து போக மாட்டோம். அதனால தான் மேன்மை அவருக்கு நம்ம கொடுக்கணும். அப்படியே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் நம்மை மேன்மைப்படுத்திக்கிட்டே வருவார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு நல்ல பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீத சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக தாவீது சவுல் சொல்கிறான் பார்த்தீங்களா? சவுல் சொல்லும்போது தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சவுல் தாவீதுக்கு பயந்தான். யாருக்கு பயந்தா? தாவீதுக்கு பயப்படுறான். சத்ரு யாரு? சவுல். இவனை கொல்லணும், இவன் தன்னை விட மேன்மையாக வந்துடக்கூடாது, ராஜா வந்துடக்கூடாது நினச்சிக்கிட்டே இருக்கிறவனை அழிக்கலான்னு ஈட்டி எடுத்து அடித்தா அவனை அழிக்க முடியல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். சத்ரு உங்களை அழிக்கணும்னு எவ்வளோ கண்ணிகள் உங்களுக்கு விரோதமாக ஏவி விட்டுருக்கலாம். புரியுதாங்க? இன்றைக்கு வரைக்கும் ஒன்றுலையும் உங்களை அழிக்க முடியாமல் இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இங்கே உட்காந்து கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் கூட இருந்ததுனால உங்கள் மேலே சத்துருடைய கண் ஒன்றும் படவே இல்லை. அவன் விரோதமாக மந்திரம் பண்ணாலும் எது பண்ணினாலும் உன்னை தொடலை. அவன் விரோதமாக ஈகிற அம்பெல்லாம் என்னதான் இருக்குது? வருது, விழுந்து போகுது, ஒன்றும் இல்லாமல் வாய்க்காமல் போயிட்டே இருக்குது. ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு சவுல் கண்டு பயந்தானா தாவீதுக்கு. அதான் சொல்றாங்க எல்லாரும், சவுல் ராஜாவா இருக்கும் போதே நீதான இஸ்ரவேலை நடத்தினவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் அப்படின்னு சொல்லுதான். அன்னைக்கு 2 சாமுவேல் 5 அவரை சமஸ்த இஸ்ரவேலர் வந்து அவனை ராஜாவா அபிஷேகம் மேன்மை. அல்லேலூயா. அதான் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை மேன்மை கூட இருக்கிறேன் என்று இன்னைக்கு விசேஷமா ஆண்டவர் அதான் நம்மோடு பேசுகிறார். பகைக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், எதிராக செயல்படுகிறவர்கள், பொறாமை கொள்கிறவர்கள் மத்தியில், அல்லேலூயா, சத்துருக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை, நமக்கு ஒரு மேன்மையை தேவன் தருவார். எல்லா எளிமையும் நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி.